கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்தி, எழுப்புதல் செய்திகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு பயப்படாதே. பயப்படாதே என்கிற வார்த்தை வேதாகமத்தில் 365 இடங்களில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது வருஷத்தில் இருக்கிற 365 நாட்களும் நாம் பயப்பட தேவையில்லை அல்லது பயப்படக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் 365 முறை அது எழுதி வைக்கும்படி செய்தார் போல் இருக்கிறது. அருமையானவர்களே, மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எதற்கும் பயப்படக்கூடாது. பயத்திற்கு நாம் இடம் கொடுப்போமானால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை அந்த பயம் சாகடித்து விடும். விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருந்தால் நமக்குள்ளே எப்பேற்பட்ட பயம் வந்தாலும் அந்த பயத்தை நம்முடைய விசுவாசம் சாகடித்து விடும். அதனால் நாம் பயப்பட தேவையில்லை, எதற்கும் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு வேதத்திலிருந்து எதற்கெல்லாம் நாம் பயப்பட தேவையில்லை என்று ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நாம் சாத்தானுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன் சாத்தானுக்கு பயப்பட தேவையில்லை என்றால், சாத்தானை விட பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து 1 யோவான் 3:8 அவர் சாத்தான் காரியங்களை அழிக்கும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தவர் என்று வாசிக்கிறோம். அதனால சாத்தானுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு சாத்தான் நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வருகிற பிரச்சனைகள், குடும்பத்தில் கொண்டு வருகிற குழப்பங்கள், குடும்பத்தில் கொண்டு வருகிற சில விதமான டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் உதவி செய்வார் என்று விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஜபமே ஜெயம். அதனாலே ஜபத்து மூலமாக எல்லாவற்றையும் ஜெயிச்சு விடலாம் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் பயப்படுகிறதை பார்க்கணும். அதிகமாக நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த செய்வினை காரியங்கள், மந்திர காரியங்கள், ஏவல் செய்து எனக்கு விரோதமாய் யாரோ எதுவோ செஞ்சு வச்சிருப்பாங்க என்கிற ஒரு காரியங்களை நம்பி அல்லது சந்தேகித்து பயந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கு நடக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து, இது நமக்கு விரோதமாக யாரும் செய்து வச்சிருக்கிறாங்க, அதுதான் நமக்கு இந்த மாதிரியான சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்து இருக்கிறது, குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள், பிரச்சனைகள் ஒன்று போனால் ஒன்று தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது, யாராகிலும் நமக்கு செய்து வைத்திருப்பார்கள், செய்வினை செய்து வைத்திருப்பார்கள், நமக்கு விரோதமாக ஏதாகிலும் சூன்யம் பண்ணி வைத்திருப்பார்கள் என்றெல்லாம் நினைச்சு, இதையே நினைத்து கொண்டு சந்தேகப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களையும் நாம் இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். இதற்கேற்றபடி சில பாஸ்டர்ஸும் இதை சொல்கிறாங்க, உங்கள் குடும்பத்துக்கு யாராவது எதாவது செய்து வச்சுருப்பாங்க போல இருக்குது, அதனால் உங்களுக்கு இது மாதிரி நடக்கும் போல இருக்குது, நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அதனால் நீங்கள் உபவாசம் இருங்க, நானும் உபவாசத்தோடு வரேன், எல்லோரும் ஜெபம் பண்ணி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற செய்வினை காரியங்களெல்லாம் கட்டுடைப்போம், செய்வினை கட்டுகள் எல்லாம் உடைப்போம் என்றெல்லாம் சொல்கிற பாஸ்டர்ஸும் இன்றைக்கி நிறைய பேர் ஆயிட்டாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு முக்கியமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிற விஷயம் என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மந்திர காரியங்கள், செய்வினை காரியங்கள், சூனியங்கள் பலிக்குமா அல்லது அவர்களுக்கு அவைகள் மந்திர காரியங்கள், சூனிய காரியங்கள் அவர்களை தாக்குமா, பாதிக்குமா என்று தான் சொல்ல போகிறேன். வேதத்தில் நம்ம படித்தா அது மாதிரியெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு
எந்த சூன்யமும் எந்த மந்திரமும் பலிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பிசாசானவன் மிஞ்சி மிஞ்சி பண்ணால் என்ன பண்ண முடியும் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் உள்ள சத்தியங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய இருதயத்தின் கண்கள், ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று வேதம் சொல்லுகிறது, அதை குருடாக்க முடியும் அவனால். இது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் கடவுளுடைய ஊழியங்களை நாம் செய்யும்போது ஏதாகிலும் சில பிரச்சனைகளும் தடைகளையும் கொண்டு வர அவனால் முடியும். இது நடந்ததாக பவுலுடைய ஊழியத்திலேயும் கூட அது நடந்தது என்று சொல்லி பவுலடியார் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சாத்தானானவன் அவன் ஒரு சோதனைக்காரன், இஸ் எ டெம்ப்டர். அதனால பலவிதமான சோதனைகளை நமக்கு கொண்டு வருகிறான். அதில் விழ தள்ளுவதற்கு அவனுக்கு சக்தி இல்லை. சோதனைகளை கொண்டு வருவான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நம்முடைய சிந்தையில். இப்படி தான் அவனால் பண்ண முடியுமே ஒழிய எதை மிஞ்சி பிசாசானவன் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. வேதத்தில் நம்ம வாசிப்போமானால் அருமையானவர்களே, அன்றைய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிறகு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். அவர் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார் என்று யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார் என்று யோவான் 4:24 வாசிக்கிறோம். அந்த ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே வசிக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால, பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால, அந்த அசுத்தாவி, அந்த ஈவில் ஸ்பிரிட் என்கிற அந்த சாத்தானுடைய ஆவி நமக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால நமக்குள்ளே அது வந்து விட்டதா போலவும், ஏதோ மந்திரக்காரி நமக்குள்ளே செயல்படுறத போலவும் நம்ம சந்தேகப்படக்கூடாது. அது மட்டுமல்ல, வேதத்தில் நம்ம வாசித்தால் கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தால், நம்முடைய ஜீவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட மறைத்து வைத்திருக்கிறார். அவர் லைஃப் இஸ் ஹிடன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போது அது அவ்வளோ லேசாக இல்லை. அது சாத்தான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் யோபு 1:10 வாசிக்கிறோம். பிசாசானவன் சொல்லும்பொழுது ஆண்டவரிடத்தில், யோபுவை சுற்றிலும் யோபுவுக்கும் நீர் வேலி போட்டு காத்து வருகிறீரே, அவனை என்னால் என்ன பண்ண முடியும் என்று சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிப்போம். யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீ அவனை சுற்றிலும், அதாவது யோபை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? நீ வேலி அடைச்சி பத்திரம் வச்சிருக்கிறீரே, நான் என்ன பண்ண முடியும் என்று சாத்தான் சொல்றதை இங்கே நம்ம கவனிக்கணும். ஆக அருமையானவர்களே, இந்த சாத்தானுடைய காரியங்கள் ஒன்றும் நமக்கு பலிக்காது. நமக்கு விரோதமாக செய்யப்படுது சூனியங்கள், மந்திரங்கள், செய்வினைகள் ஒன்றும் பலிக்காது. வேதத்தில் பவுல் சொல்லும்போது எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், சாத்தானுடைய எல்லா விதமான அக்கினி அஸ்திரங்களை அவிழ்க்கும்படிக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை அந்த இடத்துல சொல்லி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அக்னி அஸ்திரங்கள் அப்படின்னா செய்வினை கூட சாத்தானுடைய ஒரு அக்னி அஸ்திரம் தான். அந்த அக்னி அஸ்திரத்தை அழிச்சு போடுறதுக்கு, அவிழ்க்கிறதுக்கு நமக்கு அங்கே சொல்லப்படுகிற சில காரியங்கள் என்னன்னு சொன்னால், அங்கே வாசிக்க கேட்போம். 16ஆம் வசனத்தில், பொல்லாங்கண்ணையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாய் வாசிக்க கேட்போம். ரட்சணம் என்னும் தலைச்சீராவையும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். தேவவசனமாகிய ஆவின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனத்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ள நிரப்பிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தேவ வசனத்தை கையிலையும் மனசுலையும் உள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அப்புறம் எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த ஒரு அனுபவங்கள் இருக்கிற எந்த பிள்ளையையும் எந்த பிசாசுடைய அக்கினி அஸ்திரமாக்கிய பில்லி சூனியமோ மந்திரமோ செய்வினையோ பண்ணாது. நாம் இந்த அனுபவத்தில் இல்லாவிட்டால், நாம் ரட்சிக்கப்படாவிட்டால், வேத வசனம் நமக்குள்ளே இல்லாவிட்டால், நாம் ஆவியில நிரம்பாவிட்டால், அபிஷேகம் இல்லாவிட்டால், அல்லது நாம் இப்பொழுது வாசித்தபடி ஜப வாழ்க்கை இல்லாவிட்டால், நமக்கு பிசாசுடைய செய்வின காரியங்கள் நம்மை
வீழ்த்துவதற்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற எந்த கர்த்தர் பிள்ளையோ பிசாசானவனுடைய எந்த மந்திர சக்தியும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே அருமையானவர்களே, சாத்தானுடைய சதிகளுக்கும் சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளுக்கும் சாத்தானுடைய செய்வினைகளுக்கும் தீய சக்திகளுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை என்பது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, நாம் எதற்கெல்லாம் பயப்பட தேவையில்லை என்றால், எந்த மனுஷனுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. எந்த மனுஷனுக்கும் நான் பயப்பட தேவையில்லை. அங்கே சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 118ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா இதை சொல்லுகிறார். அதுக்கு காரணமும் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். 118ஆம் சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சமா இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தாவீதுக்கு விரோதமாக சவுல், அப்சலோம், இன்னும் பலர் சதிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்து தாவீது ராஜா வெகுவாக துன்புறுத்தினார்கள். அந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் என் பட்சம் இருக்கிறார், நான் எந்த மனுஷன் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலையும் கூட உன்னுடைய சிநேகிதர்களோ, உன்னுடைய நண்பர்களோ, உன்னுடைய உறவினர்களோ, உன்னுடைய அதிகாரிகளோ உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தால், அவர்களை குறித்ததான ஒரு அச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்பட தேவையில்லை. அவளுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்கள் பட்சமாய் இருந்தால், கர்த்தர் உங்கள் பட்சமாய் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் எல்லாருக்கும் அவர்கள் பட்சமாய் இருந்து செய்கிறவர் அல்ல. வேதம் என்ன சொல்கிறது என்றால், நாம் அவர் பட்சமாய் இருந்தால் அவர் நம்ம பட்சமாக இருப்பார். இந்த ஒரு கண்டிஷனில் நாம் கர்த்தருடைய பட்சமாக இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம் பட்சமாக இருப்பார். இதுதான் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 5:15-2. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் பட்சமா இருந்தால் எந்த மனுஷனும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களை குறித்து பயப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்க கர்த்தர் பட்சமா இருந்தால் தான் கர்த்தர் உங்கள் பட்சமா இருப்பார். அப்படியாக நீ உண்மையாகவே கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவித்து கொண்டிருந்தால், கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்து கொண்டிருந்தால், கர்த்தருக்கு சேவை செய்து கொண்டிருந்தால், எந்த மனுஷனுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் பட்சமாக இருந்து எல்லா காரியங்களும் உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த மனுஷனோ எந்த சூழ்ச்சிகளோ வாய்க்காமலே போகும்படி கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக, நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எந்த விதமான துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எந்த விதமான துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பயப்பட தேவையில்லை. சிலர் பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கேட்கும் பொழுது மிகவும் வேதனையோடு அவர்கள் சொல்லுகிறார். என்ன செய்வது? கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் பலவிதமான துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். வேதத்திலேயும் நாம் அதை தான் வாசிக்கிறோம். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமானால், பலவிதமான துன்பங்கள், பிரச்சனைகளை கடந்துதான் நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று அந்த இடத்துல இருக்கிறது. அதனால அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட துன்பங்கள் மத்தியில் இருக்கிற கர்த்தர் பிள்ளைகள் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள எப்படி இருக்கிறீங்க என்று நாம் விசாரிக்கும் போது என்ன சொல்றது, நெருப்பு மத்தியில் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்குது என்று சொல்றாங்க. அருமையானவர்களே, பைபிளும் கூட இதுதான் சொல்லுது. இந்த துன்பங்கள், பிரச்சனைகளுக்கு
அக்கினி நெருப்புக்கு ஒப்பிட்டு தான் பைபிளும் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து போனாலும் உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது, நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அது இந்த வசனத்தை அருமையான ஒரு வாக்குத்தத்தம் அது. அதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 43:1-2. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்கினியிலே நெருப்பு மத்தியில இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றது, நீங்க அக்கினியின் மத்தியிலே கடந்து போனாலும் வேக மாட்டாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றி கொள்ளாது, உனக்கு ஒன்றும் நடக்காது, ஏனென்று சொன்னால் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு ஒரு காரணத்தையும் அங்கே சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அதனால நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு துன்பங்கள் பிரச்சனைகள் ஊடாக நீ கடந்து போனாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீயும் கூட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடியினால் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்துதான் தீரும். வேதத்தில் நமக்கு அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் 34:19 படி நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவிப்பார் என்று இருக்கிறது. அதனால நாம் அதுக்கு பயப்பட தேவையில்லை. எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், அது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் வந்தாலும், குடும்பத்திலே வந்தாலும், பிள்ளைகளுக்கு வந்தாலும், நம்முடைய தொழிலில் வந்தாலும், எதில் வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நீ எந்த சூழ்நிலை போனாலும் உனக்கு ஒன்றும் நடக்காது என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். வாக்கு மாறாத தேவன் அதை நிறைவேற்றுவார். ஆகவே நாம் எந்த துன்பத்துக்கும் பயப்பட தேவையில்லை. 4வது, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பண விஷயத்தில், அதாவது பொருளாதார விஷயத்தில் பயப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால், நம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ பயப்படாதே, உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 41 10வது வசனத்தில் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயே எப்படி நமக்கு உதவி செய்வார் என்று ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அது மிகவும் அற்புதமாக ஆச்சரியமான விதத்தில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார் என்று 45ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே பார்க்கும் பொழுது ஒரு இன் மிராக்கிளஸ் வே ஆண்டவர் நம்முடைய பண தேவைகளை சந்திப்பதாக வாக்கு பண்ணியிருக்கார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அதாவது உன்னுடைய பொருளாதார விஷயத்துல நீ முன்னேறாதபடிக்கு, உனக்கு வரவேண்டிய வருமானங்கள் எந்த வகையில் தடைப்பட்டிருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நீக்கிவிட்டு அகற்றிவிட்டு பொருளாதார விஷயத்தில் நீ செழித்திருக்கும்படி எல்லா விதமான பொருள் ரீதியான தேவைகளையும் நான் அற்புதமான விதத்தில் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அதாவது எந்த விஷயத்திலையும் நமக்கு குறைப்படாது. அது இன்னும் நல்லா சொல்ல வேண்டுமானால், சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு எப்பொழுதும் பசுமையாக இருக்கிற இலை உதிராத இருக்கிற ஒரு மரம் போல நாம் இருப்போம். அதனுடைய நேரத்தில் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம். எந்த சூழ்நிலையிலையும் வாடி போகாத ஒரு மரத்தை போல நாம் இருப்போம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த அனுபவத்தில் நமக்கு எந்த காலத்திலும் எந்த குறையும் இருக்காது.
எல்லா காலத்தையும் பசுமையாக இருப்போம். அப்படி இருப்போம் என்று நாம் அங்கே புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி இருக்கத்தக்கதாக அந்த 1ஆம் சங்கீதத்தில் அங்கே 3 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். நாம் என்ன செய்யக்கூடாதான், துன்மார்கருடைய வழியிலே நிற்கக்கூடாது, பாவிகளுடைய வழியிலே நடக்கக்கூடாது, பரியாசக்காரர்களிடத்தில் போய் உட்காரக்கூடாது. இது மாதிரியான பாவமான வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை, பரிகாசம் பண்ணுகிற வாழ்க்கை, இவைகளெல்லாம் நாம் விட்டுவிட்டு, இவைகளை நாம் வெறுத்து விட்டு, வேதத்தை நன்றாக ஒழுங்காக படித்து தியானித்து அதன்படி நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பசுமையாக இருப்போம். நாம் பசுமையாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு பண விஷயத்தில் எந்த வகையிலையும் நமக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாதபடிக்கு அற்புதமான விதங்களில் நமக்கு உதவி செய்வதாக, நமக்கு செழிப்பான ஒரு பொக்கிஷங்களை கொடுப்பதாக இங்கே சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, பண விஷயத்தில் நமக்கு ஒரு குறை ஏற்படுகிறது, தட்டுப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நாம் யோசிக்க வேண்டும். இது தட்டுப்பாடெல்லாம் நீங்கி, குறையெல்லாம் நீங்கி எப்பொழுதும் நாம் செழிப்பாக இருக்க வேண்டுமானால் அந்த சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை மறக்கக்கூடாது. துன்மார்கருடைய வழியிலே நாம் போகக்கூடாது, பாவிகளுடைய வழியிலே போகக்கூடாது, பரியாசக்காரர்களோடு சேர்ந்துடக்கூடாது. வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தின்படி நடக்க வேண்டும். இப்படியாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும், பசுமையாக இருக்கும். எந்த காலத்திலேயும் எந்த குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கடைசியாக நாம் எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, நாம் எப்படி தான் சர்வை பண்ண போகிறோமோ, நமக்கு குடும்பம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் ஆயிட்டாங்க, நிரந்தரமான ஒரு சம்பளம் நமக்கு இல்லை, இது நமக்கு நாம் செய்கிற அந்த உத்தியோகத்தில் பென்ஷனும் இல்லை, என்ன தான் பண்ண போகிறோமோ, பிள்ளைகளுடைய படிப்பு, நம்முடைய தேவைகள், என்ன செய்கிறது என்ற ஒரு கவலை, பயம் நமக்கு இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படவே கூடாது. காரணம், நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதத்தில் சங்கீதம் 31:15 வாசிக்கிறோம். நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கையில். அதனால் ஆண்டவருடைய கையில் நம்முடைய காலங்கள் இருக்கிறபடினாலே நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்மை குறித்து நல்ல விஷயங்கள் எல்லாம் அவருடைய மைண்டில், அவருடைய யோசனையில் அவர் திட்டமிட்டு இருக்கிறார் என்று எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. சமாதானம், நிம்மதி, பீஸ் ஆஃப் லைஃப். அதாவது உங்களுக்கு நீங்கள் நிம்மதியாக வாழறதுக்கு உங்களை எப்படியெல்லாம் நான் வச்சுருக்கணுமோ, உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ, எப்படியெல்லாம் உங்களை ஆஸ்வதிக்கணுமோ, அதெல்லாம் உங்களை குறித்து நான் என்னுடைய நினைவில் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மத்திய சுவிசேஷத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறீர்களே, அப்படி இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தெல்லாம் யோசிக்க மாட்டாரா? என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். அது அருமையானவர்களே, நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, எதற்கும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. சங்கீதக்காரன் அவர் எதிர்காலத்தை குறித்து அவருக்கு பயம் வருகிற நேரத்தில் அவருடைய அனுபவத்தை அவர் என்ன சொல்கிறார்? கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களை அவர் நினைவு கூறுவாராம். சங்கீதத்தில் அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம். சங்கீதத்தில் 77வது சங்கீதத்தில் 11வது வசனம். 77வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். நீ பூர்வ காலங்களில்
அதாவது கடந்து போன காலங்களில் நீ செய்த அதிசயங்கள் எல்லாம் நான் நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். நாமும் கூட இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு இப்படி எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வரும்போது இம்மட்டும் நமக்கு நமக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்து நம்மளை வழி நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்ம கைவிட மாட்டார், நம்மோடு இருப்பார் என்ற தைரியத்தோடு கூட எதிர்காலத்தை குறித்து எந்த கவலைப்படாதபடிக்கு இன்றைய காலத்தை குறித்து நாம் யோசித்து இன்றைய தினத்தில் நாம் கர்த்தருக்காக மகிமையாக ஜீவிப்போம், கடவுளுடைய சேவை செய்வோம், கடவுளுக்கு பிரியமாக வாழ்வோம், கர்த்தருக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவோம், நம்முடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் கர்த்தர் நிமித்தமாய் உண்மையாய் நிறைவேற்றி நல்ல ஒரு கிறிஸ்துவலாய் வாழ்வோமாக. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவாராக. ஆகவே எதை குறித்தும் நாம் பயப்பட தேவையில்லை. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றிடம் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நாங்கள் பயப்பட தேவையில்லாதபடிக்கு 365 முறை நீ பயப்படாதே பயப்படாதே என்கிற வார்த்தையை உங்களுடைய வேதாகமத்தில் உங்களுடைய ஆவியானவரை கொண்டு எழுத வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே இந்த எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் சில பயங்கரமான சில பிரச்சனைகள் நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த, பாடுகள் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்து போகும் பொழுது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஆனாலும் இனி நாங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, பிசாசுக்கும் செய்வனைக்கும் மந்திரங்களுக்கும் பயப்பட தேவையில்லை என்று இன்றைக்கு எங்களோட நீர் பேசுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையும் நாங்கள் பயந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று இருக்கிறபடி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாகவும் பக்தி விருத்தியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். நாங்கள் எழுப்புதல் செய்திகள் என்கிற ஒரு மாத இதழை வெளியிடுகிறோம். அது உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய முகவரி ஸ்க்ரீனில் பாருங்கள். ரெவரண்ட் டாக்டர் டி தேவசகாயம், ஜீவனுள்ள தேவனுடைய சபை, 1/3A ஓல்டு டானா ஸ்ட்ரீட், கஸ்பா, வெல்லூர், தமிழ்நாடு. என்னுடைய தொலைபேசி எண் 9994679734. இமெயில் ஐடி தேவசகாயம் 0007@gmail.com. God bless you.